இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். இந்த பதவியேற்பு விழாவில் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக அமெரிக்காவை வளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா எந்த மாதிரியான விஷயங்களும் செய்யும், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்பின் மூலமாக வெளிநாட்டிலிருந்து அதிக அளவுக்கான பணங்கள் நம்மளுடைய நாட்டிற்கு வரும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக ட்ரம்ப் அறிவிச்ச சில விஷயங்கள் உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு சில நடவடிக்கைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக அதுல இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கு. இந்த பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையிலேயே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் கலந்திருக்கிறாரு. ட்ரம்பினுடைய இந்த பதவியேற்பு விழாவில் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்டர் வைஸா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதல்ல ட்ரம்ப் பேசும் பொழுதே அமெரிக்காவினுடைய பெருமை, அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக அமெரிக்காவினுடைய அரசமைப்பு சட்டத்தையும் அமெரிக்காவினுடைய பெருமையும் நம்ம மறக்கவே கூடாது. முக்கியமா கடவுளை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. சோ தன்னோட பதவியேற்பின் மூலமாக தன்னுடைய மத அரசியலை அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே வைக்கிறார். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய தெற்கு எல்லையில நான் அவசர நிலையை பிரகடனப்படுத்துறேன் அப்படின்றதையும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடியே ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மெக்சிகோவினுடைய எல்லை மூலமாக அமெரிக்காவுக்கு சட்ட விரோதமாக குடியேறுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்காவில் வாழ்றாங்க. அவங்க பல்வேறு விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளையும் ஈடுபடுறாங்க அப்படின்றத ட்ரம்ப் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை அவர் அமல்படுத்துறாரு. அப்போ அமெரிக்காவினுடைய இந்த தெற்கு எல்லையில இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்துறது மூலமாக அமெரிக்காவினுடைய மைய அரசுக்கு முழு அதிகாரமுமே அங்க போகும். அது மட்டும் இல்லாம ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. அப்போ மெக்சிகோவில இருந்து யாராவது அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறினாங்கன்னா அவங்க ராணுவம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம், குறிப்பாக அவர்களை கொலையும் செய்யலாம் அப்படின்றது தான் ட்ரம்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக நமக்கு தெரியுது. குறிப்பா இந்த தெற்கு எல்லையில அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதன் மூலமாக இதுக்கு மேல அமெரிக்காவுக்கு சட்டவிரோத குடியேறிகள் வரமாட்டாங்க அப்படின்றத ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அரங்கமே எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டினாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பா ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த சட்டவிரோத குடியேறிகளை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்றது ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கக்கூடிய சூழல்ல ட்ரம்பினுடைய அறிவிப்புக்கு அப்புறமாக மிகப்பெரிய கைத்தட்டல் அவருக்கு அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் தற்பொழுது சட்டவிரோதமாக குடியேறுபவர்களையும் நான் வெளியேற்றுவேன் அப்படின்றதையும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. சோ கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரே தடவையா நான் எல்லாரையும் வெளியேற்றுவேன் அப்படின்றத ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி ஒருவேளை அமெரிக்கா ஒரே நேரத்தில் 10 லட்சம் பேர் வெளியேற்றினாங்க அப்படின்னா உலகத்திலேயே இதுதான் முதல் முறையாக இத்தனை லட்சம் பேரை வெளியேற்றுறத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை அமெரிக்கா படைக்கும். இந்த சட்டவிரோத குடியேறிகள் மட்டும் இல்லாம இந்த சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் பல பேர் அமெரிக்காவில் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளும் ஈடுபடுறாங்க. குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல கேங்ஸ்டர்கள் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற காரணத்துக்காக அமெரிக்காவினுடைய அந்த அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்றதையும் ட்ரம்ப் அவர்கள் இதுல குறிப்பிட்டு பேசியிருந்தார். ட்ரம்பினுடைய அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, அமெரிக்காவில் பணவீக்கம்ன்றது அதிக அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதை ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்திலையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் ட்ரம்பினுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, உங்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய அந்த பணவீக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துங்க, நான் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் தருவேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி முழு சுதந்திரம் கொடுப்பதன் மூலமாக வேற நாடுகளுக்கு இதனால பாதிப்புகளும் அதிகமாகும். ஏன்னா ட்ரம்ப் போட்ட இந்த அழுத்தத்தின் மூலமாக இந்த விஷயத்தை எப்படியாவது சாதிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அல்லது அமைச்சர்களும் சரி இதை நிறைவேற்றுறதுக்கு வேற நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடையோ அல்லது வேறு விதமான வரி விதிப்புகளோ விதிப்பதற்கான அதிக அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவையும் அமெரிக்க மக்களையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மற்ற நாடுகளுக்கு இவங்க துன்புறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பணவீக்கம் குறித்து ட்ரம்ப் அவர்கள் பேசும் பொழுது மக்கள் அதிக அளவுக்கான பணத்தை இந்த கச்சா எண்ணெய் மற்றும் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிக அளவுக்கு செலவு பண்றதுனால அமெரிக்கா முழுவதுமே தேசிய அளவிலான எரிசக்தி அவசர நிலையும் நான் பிரகடனப்படுத்துவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது என்னன்னா ட்ரில் பேபி
பேபி ட்ரில் அப்படின்னு. நம்ம ஊர்ல வந்து ஓடு ராஜா ஓடு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பேசுவோம் பாத்தீங்களா, ஒரு ரைமிங், அந்த மாதிரி ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்றது என்னன்னா, அமெரிக்காவினுடைய அந்த எரிசக்தியினுடைய பற்றாக்குறைக்கு உலகத்திலும் சரி அல்லது அமெரிக்காவிலும் சரி எல்லா இடங்களிலுமே இந்த கச்சா எண்ணெய் எடுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவருடைய கடந்த கால ஆட்சியிலேயே வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத அதுல அறிவிச்சிருக்காரு. பைடன் அவர்களுடைய ஆட்சியில வந்து அதிக அளவுக்கான எலக்ட்ரானிக் கார்களை வந்து ஊக்குவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் வாகனங்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் ஜோ பைடன் ஆட்சியில வந்து அமலாக்கப்பட்டது. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செஞ்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச வாகனம் எதுவோ அதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றதன் மூலமாக இனி அமெரிக்காவிலும் சரி உலக அளவிலும் சரி தாராளமாக கச்சா எண்ணெய் வந்து எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அப்படின்றது வந்து அதிக அளவுக்கான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கச்சா எண்ணெயை நம்ம பயன்படுத்தவும் செய்வோம், அதிக அளவுக்கான பயன்பாடும் நம்ம செய்வோம். இதன் மூலமாக கச்சா எண்ணெயினுடைய விலையும் வந்து குறையும் அப்படின்றத வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர்னால ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அளவு வெகுவாக குறைந்திருக்கிற சூழல்ல இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவின் மூலமாக அதிக அளவுக்கான எண்ணெயை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அமெரிக்கா கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில நம்பர் 1 நாடாக அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக வந்து அமெரிக்காவுக்கு பயன்படுது. இந்த கச்சா எண்ணெய்க்கு அப்புறமாக ட்ரம்ப் அறிவிச்ச ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, அதுதான் உலக நாடுகள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கு. வருங்காலங்களில் உலகத்தினுடைய பொருளாதாரம் எந்த நோக்கி போகும் அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களை காப்பாற்றுறதுக்காக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நான் அதிக அளவுக்கான வரிகளை வந்து விதிப்பேன் அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாக நம்மளுடைய அமெரிக்காவினுடைய கருவூலகத்துக்கு வந்து அதிக அளவுக்கான பணங்கள் வந்து வரும். இதன் மூலமாக நம்மளுடைய நாட்டினுடைய உள்கட்டமைப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வர்த்தகர்களும் இதனால வந்து அதிக அளவுக்கான பயனும் அடைவார்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே உலக பொருளாதாரம் கொரோனாவுக்கு அப்புறமாக மந்தமாக போய்கொண்டிருக்கிற சூழல்ல ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக மற்ற நாடுகள் இதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பும் ஏற்படும். அதுல குறிப்பாக இந்தியா வந்து அதிக அளவுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா இந்தியாவினுடைய ஏற்றுமதியில அமெரிக்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஏற்றுமதி வந்து அதிக அளவுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்கு அதிக அளவிற்கான வந்து வெளிநாட்டு அந்நிய செலாவணி வந்து கிடைக்குது. இதன் மூலமாக இந்தியாவினுடைய அந்த அந்நிய செலாவணி கையிருப்பும் சரி அல்லது பொருளாதாரமும் சரி ஒரு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை தாண்டி ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சில் வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் சார்ந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா அவரினுடைய பதவியேற்புக்கு முன்னாடி மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் பாலஸ்தீன்ல வந்து பிணைய கைதிகள் வந்து வெளியில விட்டிருக்காங்க. நான் வந்து உலகத்தினுடைய அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் வந்து பாடுபடுவேன், போர் அப்படின்றத வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர்லையும் வந்து தன்னுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த போரை நான் நிப்பாட்டுவேன் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஸோ வரும் காலங்களில் இந்த உக்ரைன் ரஷ்யா போரும் வந்து வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத ட்ரம்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ட்ரம்ப் பேசினதுல ஒரு முரண்பாடான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதையும் வந்து அந்த பேச்சில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பா அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களுக்கு நான் கட்டற்ற சுதந்திரம் தருகிறேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு சக்தி செயல்பட்டா அதற்காக நீங்க எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இதன் மூலமாக எதிர்காலத்துல போரே நடக்காது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய பாணி அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஆயுத ஏற்றுமதிகள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய நாடுகள்ல அமெரிக்காவும் ஒன்று. அப்போ வரும் காலங்களில் போரே இருக்காது அப்படின்றத வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்பினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நான் போரை நிப்பாட்டுறேன் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சாலும் வரக்கூடிய 4 ஆண்டுகள்ல போரே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றது எந்த விதமான உறுதியும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. இதை தாண்டி உலக அளவில் நம்ம பார்க்கும் பொழுது உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வந்து விலகுவதா வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா கொரோனா பெருந்தொற்று காலத்துல சீனாவுக்கு ஆதரவாக வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து செயல்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த நோய் வந்து எந்த அளவுக்கு வந்து வீரியமாக அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றத வந்து உலக சுகாதார அமைப்பு சொல்றதுக்கு தவறிட்டாங்க அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதன் பிறகு வேறொரு ஆட்சி வந்ததுனால தற்பொழுது அவர் அதிபர் ஆனதுக்கு அப்புறமாக இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. நிச்சயமா இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா உலக சுகாதார அமைப்புல வந்து அதிக அளவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறதுனால வரும் காலங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரம் சார்ந்த குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளில்
உலக சுகாதார அமைப்பினுடைய பங்களிப்புன்றது அதிக அளவுக்கு இருக்கிறதுனால அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகக்கூடிய உதவிகள் அப்படின்றது வந்து பெரும் அளவுக்கு தடுக்கப்படும். இது மட்டும் இல்லாம ட்ரம்பினுடைய பேச்சில் வந்து 2 நாடுகளை வந்து சீண்டும் விதமாக அவருடைய பேச்சு இருக்கு. குறிப்பாக கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்ற அந்த வளைகுடா பகுதியை வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத வந்து நான் அறிவிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மெக்சிகோவையும் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக இணைப்போம் அப்படின்ற ஒரு திட்டமெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு இருந்தது. மேபி இந்த அறிவிப்புன்றது வந்து அதோடைய முதல் கட்டமா அப்படின்றது தெரியல. அதன் பிறகு பார்க்கும்பொழுது பனாமா நாட்டினுடைய அந்த பனாமா கால்வாயை வந்து நாங்க வந்து மீட்டெடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குறிப்பா 1910ஆம் ஆண்டிலிருந்து 1914ஆம் ஆண்டு வரைக்கும் 4 ஆண்டுகள் இந்த பனாமா கால்வாயை வந்து அமைக்கிறதுக்கு வந்து நேரம் எடுத்தது. இந்த 4 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 38,000 அமெரிக்கர்கள் வந்து இதுல வந்து உயிரிழந்திருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1990 காலகட்டத்தில் வந்து இந்த பனாமா கால்வாய்ன்றது அந்த பனாமா நாட்டுக்கே வந்து திருப்பி தரப்பட்டிருக்கு. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. தற்பொழுதைய இந்த பனாமா கால்வாய்ன்றது மறைமுகமாக சீனா கட்டுப்படுத்துதுன்றதுதான் ட்ரம்பினுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சோ அந்த அடிப்படையில் வந்து இந்த பனாமா கால்வாயை நம்ம மீட்டெடுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பா வந்து ட்ரம்ப் சொன்னது என்னன்னா அமெரிக்காவினுடைய கப்பலுக்கும் வந்து அதிக அளவுக்கான வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படுதுன்றதையும் வந்து ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதற்கு வந்து பனாமா நாட்டினுடைய அதிபரே வந்து பனாமா நாட்டினுடைய மக்கள் சார்பாக ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காரு. பனாமா நாட்டினுடைய இறையாண்மையும் சரி பனாமா நாட்டினுடைய கால்வாயும் சரி இது ரெண்டுமே வந்து நாங்க விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. வரும் காலங்களில் இந்த பனாமா நாட்டை வந்து மீட்கிறதுக்கு அமெரிக்கா எந்த எல்லைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகள் உண்மையாகவே அமெரிக்க மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை குறிப்பா சொல்ல போனா இந்த கச்சா எண்ணெய் தொடர்பான அவருடைய பொருளாதார கொள்கைன்றது வந்து ட்ரம்புக்கு ஆதரவாக கூடிய அந்த ஆயில் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வந்து பயன்படுமே தவிர எந்த வகையிலும் அமெரிக்க மக்களுக்கு எந்தவித பயனும் கிடைக்காது. ஆனால் ட்ரம்பினுடைய சில அறிவிப்புகள் அப்படின்றது வேற நாடுகளுக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் 100% இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக வரக்கூடிய 4 ஆண்டுகள்ன்றது வந்து உலகம் எந்த விதமான நெருக்கடியை சந்திக்க போகுதுன்றது ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.